Friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்குற வியூவர்ஸ் வீடியோ கீழ தெரிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் எதுனாலும் நீங்க வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இப்போ நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் உங்க வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல வந்து சேல் போடுவாங்க இல்லையா, ஆஃபர் போடுவாங்க. ஸோ அதில் வாங்கக்கூடிய சில விஷயங்கள் நான் கூட எது வாங்கணுமெல்லாம் எதிர்பார்த்த சில விஷயங்களை நான் இப்போ வாங்கினேன். ஸோ அதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிகாஸ் அடுத்தடுத்து வந்து இதில் வந்து ஆஃபர்லாம் போடுறாங்க எல்லாத்துலேயும் மாறி மாறி. ஸோ இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது நம்ம வாங்கலாமா வேணாமா என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து சில்வர் குக்கர் வாங்கியிருக்கேன். பிகாஸ் நிறைய பேர்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிண்டாலியம் இல்லைன்னா அந்த பிளாக் குக்கர் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் சில்வர் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு எங்கள் ஃபேமிலி ரொம்ப சின்ன ஃபேமிலி தான். ஸோ நான் வந்து 3 லிட்டர் குக்கர் தான் ஆர்டர் பண்ணேன். நல்ல பேக்கேஜிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேரம் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. பாருங்கள், நல்லா வந்து ஆழம் இருக்குது. அதே போல் இது வந்து இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ரிவ்யூ போடுறேன். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, முன்னாடி வந்து 5 லிட்டர் குக்கர் வாங்கினேன், அதில் வந்து பருப்பு வச்சேன், தண்ணி பத்தில் தீஞ்சிருச்சு, சாதம் எல்லாமே அடி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உள்ளதெல்லாம் அப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் என்னோட நெய்பர், என்னோட மாமியார் அவங்களாம் யூஸ் பண்ணி அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குக்கரில் இருக்கிற வெயிட் வந்து அந்த குக்கரில் 5 லிட்டர் குக்கரில் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது நல்லா ஹெவி பாட்டம் கொடுத்துருக்காங்க. சாதம் வச்சப்போ ஒரு பருக்க கூட ஒட்டலைங்க. நல்லா உதிராக சூப்பராக வந்துச்சு, நல்லா வந்துருச்சு, ரொம்ப குயிக்காகவும் ஆயிடுது. இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு இதுதான் வெயிட் கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்கட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லா ஹேண்டில்லேருந்து இதுலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக நல்லா வந்துச்சு. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் 3 லிட்டர் வாங்கி பாருங்கள். இதுக்கு வந்து அதோட பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் மூடி வந்து நல்லா ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பொங்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் அலுமினியமில் நார்மல் குக்கரில் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்து இவ்வளோ ஹைட் இருக்காது. லென்த் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 லிட்டர் குக்கர் கூட வாங்கலாம். இது ஆக்சுவலாக வந்து இதோட ரேட் வந்து 2589 rupees. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1700க்கு, அதாவது 1699 அந்த மாதிரி ஆஃபரில் கிடச்சிச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே ரொம்ப விலை கூட தாங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல அகலம் வந்து நல்ல அகலமாக ஒரு மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து ஐ ஹோப் இந்த வீடியோவில் இந்த குக்கர் உங்களுக்கு நிறைய பேருக்கு வாங்கணும்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த மாதிரி குக்கர் வாங்குறதுல கொஞ்சம் நிறைய டவுட் எல்லாருக்கும்னா, இது வந்து தண்ணி சீக்கிரம் சில்வரில் வத்திரும் அப்படின்றதான் பிரச்சனையாக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, இது வாங்கலாம். ஏன்னா நான் வந்து வாங்கினது பட்டர்ஃப்ளை கம்பெனி, சாரி பேர் சொல்ல மாதிரி, நான் வந்து பட்டர்ஃப்ளை தான் வாங்கியிருக்கேன். பட்டர்ஃப்ளை ப்ளூ லைன் அந்த மாடல் தான் நான் வாங்கினது, 3 லிட்டர் குக்கர். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சூப்பராக வருது. நீங்கள் இதிலே வந்து நான் எண்ணெயில் வதக்கிட்டு குழம்பு வைக்கிறது, கிரேவி வைக்கிறது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். நல்ல ஹெவி பாட்டம் கொடுக்குற, நல்ல வெயிட்டாக இருக்குங்க, நல்லா ஹெவியான கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ண நல்ல ஹெவியாக இருக்குது. இதே அப்போ முன்னாடி வந்த 5 லிட்டர் சில்வர் குக்கரையும் இதையும் வச்சு பார்க்கும்போது இது நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேமிலினால என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பெரிய ஹாட் பேக் இருந்துச்சு. ஸோ ஒரு அளவான ஒரு இது வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹாட் பேக் வந்து கொஞ்சம் புதுசாக வாங்கலாம். ஏன்னா ரொம்ப சின்னதாக இருந்தெல்லாம் வந்து உடஞ்சிச்சு. ஸோ இதுவும் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆஃபர் போடும்போது ஒரு ரீசனபிளான ரேட்டில் ஒரு நல்ல ப்ராடக்டாக கிடைக்குன்னு பார்த்து இது செல்லோ கம்பெனியோட ஹாட் பேக். இது பார்த்தீங்கன்னா ஒரு 16 இட்லி, அதாவது ஒரு ஈடு இட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, 16 இட்லி இதில் கொள்ளுது. இது ஒரு சின்ன சைஸு. இது நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் கூட பாருங்கள் சப்பாத்தி வச்சுருக்கோம். நல்ல ஹீட் வந்து ரொம்ப நல்லா நிற்கிது. ஆக்சுவலாக வந்து ஒரு 5 to 6 hours ஹீட் இருக்குது. நம்ம ப்ராப்பராக எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக மூடி வச்சோன்னா நல்ல ஹீட் இருக்குது. இதோட திக்னஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. அதனால் ஹீட் எந்த அளவுக்கு தாங்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு டவுட் இருந்துச்சு. பட் லைட் வெயிட்டாக இருந்தாலும் நல்ல ஹீட் தாங்குது. இது மேலெழுந்த வரியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இதே சைஸில் இருக்கிற நான் அந்த காலத்து குக்கர், அந்த காலத்து ஹாட் பேக் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. பட் அதில் தண்ணி ஊற்றி பார்த்து இதுலேயும் தண்ணி ஊற்றி பார்க்கும்போது இது ரெண்டும் சேம் தான். அதே போல் இட்லி வந்து கிட்டத்தட்ட 16 இட்லி, அதாவது மீடியம் சைஸ் இட்லி வந்து 16 இட்லி இதில் நல்லா கொள்ளுது.
இதில் வந்து நீங்கள் வந்து குழம்பு இதில் தொட்டுக்க அந்த மாதிரி வைக்கலாம். சின்னது வந்து மீட் ரொம்ப ஒரு சட்னி இந்த மாதிரி வைக்கிற அளவில் இருக்குது. நான் உங்களுக்கு அளவு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் இருக்கிறதே பெருசு. இது வந்து 2வது சைஸு, இது அடுத்தது 3வது. ஸோ இது கண்டிப்பாக வாங்கலாம் நீங்கள். இது வந்து 439 சம்திங்க்கு வாங்கினேன். இது 1000 rupees ஒர்த் உள்ளது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப லைட் வெயிட்டெல்லாம் இருக்குது. அந்த லாக்லாம் வந்து நல்லாவே இருக்குது. சூடாக இருக்கும்போது சில இதில் பார்த்தீங்கன்னா மூடி திறக்கிறதுல கஷ்டம் இருக்கும். இது நல்ல லாக் நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. சாரி, ஒத்த கையில் பண்ணிட்டுருக்கேன் பாருங்கள். நல்ல லாக் வந்து சூப்பராக ஃபிட் ஆகுது. ஹீட்டாக இருந்தால் கூட கரெக்டாக உள்ளே போய் உட்காந்து நல்லா லாக் ஆகுது. ஸோ ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் மற்றது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தெரியல. பட் நான் வந்து இந்த கேக் டென்லாம் வாங்கினேன். அலுமினியம் இருந்தால் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குங்க இதெல்லாம். இது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு விஷயம். 448. இது வந்து ஆக்சுவலாக 700 சம்திங் இருந்தது. எனக்கு 448 கிடச்சிச்சு. 3 சைஸ் ரவுண்டு. அப்புறம் இந்த மாதிரி உள்ள இது அலுமினியம் தான். இது குக்கர்லேயும் வைக்கலாம். குக்கர் இல்லை கடாயில் நம்ம கேக் பேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குக்கரில் இல்லை கடாயில் தான் நான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது ஸ்கொயர் இது. ஸோ இது 3 வந்து வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாளாக இது ரொம்ப வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது அவன்லேயும் வைக்கலாம், இதுலேயும் வைக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்ஸு. நான் வந்து நார்மல் ஸ்பூன் அண்ட் டம்ளர் இதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது மாதிரி ஒன்று பண்ணால் பர்ஃபெக்டாக இன்னும் ரெசிபி புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். இது வந்து 199. இது ரெண்டும் ஒரு செட். தனித்தனியாக பார்க்கும்போது ரொம்ப விலை கூட இருந்துச்சு. பட் இது வந்து நல்லா இருக்குது. இது ஒரு ஸ்பேட்லா மாதிரி கொடுத்துருந்தாங்க. மீடியம் சைஸ் லென்த்து தான். ஃபினிஷிங் நல்லா இருக்குது. அப்புறம் வந்து ஆயில் அப்ளை பண்ணுற ப்ரஷ் இதெல்லாம் ஒரு செட்டாக கொடுத்துருந்தாங்க. இதுவும் ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது. அப்புறம் ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கும் போது வாங்கலாம் நான் தள்ளி போட்டுகிட்டே வந்து இந்த தடவை வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ரொம்ப கால்வலி பிரச்சனை அதிகம் இருக்கும். ஸோ இந்த ஏர் வாட்டர் தண்ணி ஊற்றி வச்சு சுடு தண்ணியோ இல்லை ஐஸ் வாட்டர் பேக் அது கொடுத்து ஒத்தடம் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று வந்து சின்னது ட்ராவல் பண்ணுறப்ப கூட எடுத்துகிட்டு போகலாம். இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசு. இது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சது. பட் ரேட் வந்து ரொம்ப ரீசனபிளாகவே இருந்துச்சுங்க இது. ஸோ கண்டிப்பாக வந்து இது இந்த மாதிரி மாடல் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தண்ணி ஊற்றி பார்த்து செக் பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிலது இந்த ரவுண்ட் மாடலில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த தையல் பிரிஞ்சு இருக்கிறது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நிறைய டிஃபெக்ட்லாம் இருந்துச்சு. இது ரிவ்யூ பார்த்த வரைக்கும் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி யாருக்காவது வாங்கணும்னு ஐடியா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ இவ்வளோ தாங்க. சிம்பிளாக தான் இந்த வருஷம் நான் வந்து வாங்கினேன். ரொம்ப நல்லா வாங்கணும்னு நினச்ச சில விஷயங்கள். இந்த குக்கர், செல்லோ ஹாட் பேக்கு, இந்த மாதிரி ஹாட் வாட்டர் பேக்கு, இது மாதிரிலாம் அந்த மெஷரிங் கப்பு இதெல்லாம் வந்து அடிக்கடி நான் கேக் செய்வேன். ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ளது வாங்கியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோ அதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஒரு டெவலப்பிங் சேனல் தான். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.